சினிமா சாங்குக்கு எப்படி நம்ம லைசன்ஸ் வாங்குறது? லைசன்ஸ் வாங்கி நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்துட்டு போடுறது. நெறைய பேர் ரிப்பீட்டடா என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ற விஷயம் என்னன்னா, அந்த சேனல்ல வந்துட்டு அவங்க சினிமா சாங்க வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல வச்சிருக்காங்கக்கா. அவங்க அந்த சினிமா பிஜிஎம்ல யூஸ் பண்றாங்கக்கா. அவங்களுக்கு மட்டும் காப்பிரைட் வராதா? நீங்க வந்துட்டு சினிமா சாங் யூஸ் பண்ணா காப்பிரைட் வரும்ன்றீங்க. ஆனா அவங்கலாம் யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்க சேனலுக்குலாம் ஒண்ணும் ஆகாதா? எப்படி அந்த காப்பிரைட் வந்துட்டு வாங்குறது? அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா நமக்கு வர்றது சினிமா சாங், சினிமா சாங், சினிமா சாங்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு அப்படின்னே நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி எப்படி ப்ராப்பரா வந்துட்டு நம்ம லைசென்ஸ் வாங்குறது சினிமா சாங்க்கு அப்படிங்கிறத எந்த ஒரு யூடியூப் சேனல்லயுமே ஷேர் பண்ணல. நானுமே கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். யாருமே இத பத்தி ஷேர் பண்ணல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம சேனல்ல தான் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். எப்படி அதுக்கு அப்ளை பண்ணணும்னு காமிக்க போறோம். அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹைப் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப் ஆப்ஷனும் பிரஸ் பண்ணி எனக்கு ஹைப் பண்ணிருங்க. இப்ப ஹவு டு கெட் சினிமா சாங்ஸ் ஃபார் யூடியூப் வீடியோஸ் வித்தவுட் காப்பிரைட் அப்படின்னு கேட்டாலுமே நமக்கு என்ன வரும்னா இந்த நோ காப்பிரைட்ல இருந்து சில பேர் வந்துட்டு மியூசிக்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா பிஜிஎம் வந்துட்டு நீங்க என்னோட வீடியோ வந்துட்டு எடுத்து போட்டுக்கோங்க உங்க பேக்ரவுண்ட்ல, நான் வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து சொல்றேன், அந்த பிஜிஎம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அவங்க அந்த வீடியோக்காரவங்களே சொல்லியிருக்காங்க நான் காப்பிரைட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எதுக்கு அதை வந்துட்டு யோசிக்கணும், நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு உங்க வீடியோவை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த இந்திஸ் விளாக் அப்படிங்கிறதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாங்கோட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வாய்ஸே கொடுக்க ஆரம்பிப்பாங்க விளாக்ல எல்லாம். அந்த தப்பை ஆக்சுவலா நானுமே பண்ணியிருக்கேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100ல இருந்து 150 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சாங்கோட போட்டா நம்ம வீடியோ நல்லா ஓடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோ காப்பிரைட்டுன்னு கொடுத்துட்டு இருக்காங்களே அந்த மியூசிக் எடுத்து நான் டவுன்லோட் பண்ணி போட்டுட்டேன். பட் அதுக்கு ஆக்சுவலா காப்பிரைட் வருது. பிகாஸ் நம்ம லாஜிக்கா யோசிச்சோம்னா நமக்கே தெரியும். இப்போ வந்துட்டு ஒரு சாங் இருக்கு, இப்போ ரஞ்சிதமே சாங் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அனிருத் வந்து அந்த பாட்டு போட்டிருக்காப்புல, அதுக்கு வந்துட்டு யார்கிட்ட காப்பிரைட் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி சீரிஸ். ஸோ மேக்சிமம் நம்மளோட தமிழ் சாங்ஸ் எல்லாருமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டி சீரிஸ் இல்லாட்டி சோனி. மேக்சிமம் சோனியோடதுல தான் இருக்கும். நம்மளோட தமிழ் சாங்ஸ் எல்லாமே காப்பிரைட் எல்லாமே அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் மெயினான காப்பிரைட் கொடுக்குற லைசன்ஸ் இருக்க முதலாளின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கீழே யூடியூப்ல நான் சொன்ன மாதிரி காப்பிரைட் தரமாட்டேன்னு சொல்ற ஓனர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களே வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து எடுத்துதான் இவங்க போட்டிருப்பாங்க. இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் காப்பிரைட் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஓனரா பிஹேவ் பண்றாங்கல்ல இந்த யூடியூப்ல வீடியோ போடுறவங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுத்து போட்டோம்னா டைரக்டா அந்த மெயின் ஓனர் வந்துட்டு நமக்கு காப்பிரைட் அடிப்பாரு. ஸோ இதுதான் லாஜிக்கா யோசிச்சா நமக்கே புரியும். பட் நமக்கு வந்துட்டு என்னன்னா அந்த நேரத்துல லாஜிக் தோணாது. நம்ம வீடியோ வந்துட்டு எப்படி அழகா ப்ரெசென்ட் பண்றதுதான் தோணும். ஸோ இந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க. ஒண்ணு நீங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த சினிமா சாங்ஸ்லாம் வேண்டாம், நான் பிஜிஎம் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்க பேசிக் மியூசிக் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா பேசிக் மியூசிக் எடுத்து போடுங்க. உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூவே வராது. யூடியூபே வந்துட்டு உங்க வீடியோக்கு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன மியூசிக்லாம் வச்சிருக்காங்க. இல்ல சினிமா சாங் தான் போடணும், நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன், எந்த இஷ்யூவும் இல்லை, எனக்கு சினிமா சாங் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கட்டாயம் வந்துட்டு ஒரு சாங் நீங்க இப்ப எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சாங்கை வந்துட்டு இவ்வளோ மந்த்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும்னு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு இவ்வளோ பேமெண்ட்னு இருக்கும். அது எவ்வளோ அப்படிங்கறதெல்லாம் இப்ப பார்க்கலாம். நான் வந்துட்டு இதுல உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தான் காமிச்சிருக்கேன். நான் பே பண்ணி எந்த சாங்கும் வாங்கல. ஸோ அப்ளை பண்ற வரையும் தான் காமிச்சிருப்பேன். பட் உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஒரு சாங்குக்கு எவ்வளவு வரும்னு. ஸோ மினிமம் வந்துட்டு ஒரு சாங்குக்கு 2500 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் வரையும் வரும். நீங்க 3 மந்த்ஸ் யூஸ் பண்ற மாதிரி. இதுல நிறைய வந்துட்டு டிஃபரன்ஷியேட்டிவ் வரும். அதாவது இப்போ பாப்புலரா இருக்கிற சாங் எடுத்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் அந்த 8000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போகும். அந்த டியூரேஷனும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 மந்த் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் இதை வச்சு அப்படின்னு. இல்ல நீங்க வந்துட்டு கொஞ்சம் பேக்ல இருக்கிற சாங் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேசிக் ரேஞ்சிலே கிடைக்கும். 2000 2500 ரேஞ்சில் கிடைக்கும். 3 மந்த்ஸ் வரையும் உங்களுக்கு டியூரேஷன் கொடுக்கலாம். இது வந்துட்டு நீங்க எடுக்கக்கூடிய சாங் எந்த ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து டிஃபரன்ஸ் ஆகும். இவ்வளவுதான் அமௌண்ட் வந்துட்டு மேக்சிமம் அதுல கிடைக்கும். இப்ப வாங்க அதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்துட்டு காமிக்கிறேன். முதல்ல நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாரில் சோனி மியூசிக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்திருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி காமிக்கும். இதில் பாருங்கள் இந்த சோனியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் கீழே வந்துடுங்க நீங்கள். ஸோ கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அந்த மாதிரிலாம் கேட்கும். இதெல்லாம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க.
அதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டு சாங்குன்னு கேட்கும். நீங்கள் எந்த சாங் எடுக்க போகிறீங்களோ அந்த சாங்கு அதோட ஆர்டிஸ்ட் அதெல்லாம் ஃபில் பண்ணணும். அதை நீங்கள் எங்கேருந்து ஃபில் பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த செக்கச்செவந்த வானம் அந்த படத்தில் வந்துட்டு மலைக்குருவி அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். ஸோ இந்த டீட்டெயிலாக வந்துட்டு நீங்கள் பார்த்து தான் ஃபில் பண்ணணும், கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கோட ஒரிஜினல் ஐடி வச்சுருப்பாங்களே, இப்போ சோனியோட யூடியூப்ல வந்துட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் டிஸ்கிரிப்ஷனில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக எந்த சாங் வேணுமோ அந்த சாங் அடிச்சிங்கனாலே அவங்களோட ஒரிஜினல் சாங் எடுத்து அதில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கரு, அதோட சாங் நேமு, கரெக்டான நேமு ஸ்பெல் பண்ணி அது ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அதை பார்த்து தான் நீங்கள் இந்த டீட்டெயில் ஃபுல்லாமே ஃபில் பண்ணணும். பிகாஸ் நம்மளா ஃபில் பண்ணுறப்போ மிஸ்டேக் வரலாம். இது அவங்களே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன். இதை பார்த்து அப்படியே இங்கே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ரிலீஸ் டேட் எல்லாமே கேட்பாங்க. அதை பார்த்து அப்படியே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அண்டு பட்ஜெட்டுமே அவங்க கேட்பாங்க. ஸோ உங்களால் இதை எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்டை நீங்கள் கொடுத்துருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2000லேருந்து 8000 வரையும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு அடிஷ்னல் கமெண்ட் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா அதையுமே ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் காமிச்ச மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களே உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுவாங்க. ஓகே, நாங்கள் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போடுவாங்க. ஸோ நானுமே உங்களுக்காக அதை அப்ளை பண்ணி பார்த்தப்போ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கட்டாயம் சினிமா சாங்ஸ் வேணும் அப்படின்னா இதுதான் வந்துட்டு ப்ராப்பரான வே. அந்த லைசன்ஸ் வச்சிருக்க ஓனர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக போய் அந்த சாங்கை பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதை தவிர மற்றவங்க யூடியூப்ல நிறைய பேர் சொல்ற மாதிரி இந்த சாங் எடுத்து போடுங்க, இந்த சாங் எடுத்து போடுங்க, இந்த பிஜிஎம் எடுத்து போடுங்க, உங்களுக்கு காப்பிரைட் வராதுன்னா தயவு செய்து நம்பாதீங்க. அது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் உங்கள் சேனலை வந்துட்டு அது பாதிக்கும். ஸோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ண ரெடியாக இருக்கீங்க, எனக்கு ஓகே அப்படின்னா இந்த மெத்தட் போயிருங்க. இல்லை எனக்கு அமௌண்ட்லாம் வேண்டாம், நான் இருக்கிறத வச்சே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா, யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து எப்படி வந்துட்டு ஒரு பிஜிஎம் எடுத்து நம்மளோட பேக்ரவுண்டுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 3 வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க.